strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ அட் நாக்பூரோட ப்ரிவியூ தான் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சீரிஸை நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா T20 சீரிஸை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க, 4-1 சொல்லி வின் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த சீரிஸ்க்கு முன்னாடி 3-2 சொல்லியிருந்தேன். அது எந்த டீம் 3 எந்த டீம் 2 சொல்ல முடியாது. பட் ஆனா கான்டெஸ்ட் வந்து டஃபா இருக்கும் அப்படின்ற சொன்னேன். பட் அது நடக்கல. ஏன்னா இந்தியா எண்ட் ஆஃப் தி டே டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட்டோ கொடுத்துருவோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா ஓவரால் அவங்க ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா அந்த T20 சீரிஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அட் த சேம் டைம் அந்த ஒரு யங் பிளட், அந்த ஒரு சூப்பர் டேலண்டும் இருக்கு, நல்ல ஒரு போலிங் லைனப்பா தெரியுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டஃபா கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலி அது நடக்கல. அதாவது அவங்க அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க பாத்தீங்களா ராஜ்கோட்ல, அதுக்கப்புறம் சென்னை மேட்ச் வேணா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. மற்றபடி ரிமைனிங் மேட்சஸ்லாம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் வின் பண்ணாங்க. அண்ட் அகைன் ஸ்பின் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் லிட்டரலி ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது இந்த ஓடிஐ சீரீஸ்லயும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வருண் சக்கரவர்த்தி வேற எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பின் லோடா தான் இந்தியா வந்து இந்த ஓடிஐ சீரீஸும் போக போறாங்க. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் இங்கிலாந்துக்கு டெஃபினட்டா இந்த சீரீஸ்லயும் இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் வேணா தோத்துருக்கலாம். பட் இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியாவுக்கும் சரி இங்கிலாந்துக்கும் சரி. ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐலன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஸ்குவாட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 15 மெம்பர் ஸ்குவாட் கிட்டத்தட்ட வெரி சிமிலர் டு 2023 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுங்க. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு சேஞ்சஸ் வேணா சொல்லலாம். அக்சர் பட்டேல் அதுல இல்ல, இதுல இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரினால இந்த சீரீஸ்ல அவர் இல்ல. சோ அதனால வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு. சோ வருண் சக்கரவர்த்தியோட இந்த இன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா நேற்று நியூஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. நான் அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது? சோ ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வருவாரு. நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 5 நான் டெஃபினட்டா ரிஷப் பண்ட் விளையாடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா நீட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஏன்னா அந்த பக்கம் அதில் ரஷீத் டெஃபினட்டா நல்லா போடுவாரு. சோ அவரை கொஞ்சம் கவுண்டர் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன் பிட்வீன்ல நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. சோ நத்திங் அகைன்ஸ்ட் KL ராகுலோட ஓடிஐ ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா டெஃபினட்டா இந்தியா நீட் டு ட்ரை அவுட் லெஃப்ட் ஹேண்டர் இன் பிட்வீன். ஏன்னா நாளைக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில போகும்போதுல நம்மளோட பேட்டிங் வந்து ஒன் டைமென்ஷனலா இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு இஷ்யூ நம்மளுக்கு இருந்தது. எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸை கவுண்டர் பண்ண முடியல. சோ நான் அதனால பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வில் பே ரிஷப் பண்ட் அட் நம்பர் 5. நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. கண்டிப்பா வந்து ஒயிட் பால் டீமுக்கு அது T20 இருக்கட்டும் இல்ல ஓடிஐயா இருக்கட்டும் பயங்கரமான பேலன்ஸ் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நம்பர் 7 நான் டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரவீந்திர ஜடேஜாவை தாங்க விளையாடுவேன். பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் வந்து விளையாடுறாரு. சோ டெஃபினட்டா அவரை விளையாட வைக்கணும். அக்சர் பட்டேல இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ஓடிஎஸ்க்கு ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஏன்னா அவர் T20 ஃபுல்லா ஆடிட்டாரு, ஒரு நல்ல ரிதம்ல இருக்காரு. சோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கும் கேம் டைம் தேவை. சோ நம்பர் 7 ஜடேஜா விளையாடுவாரு. நம்பர் 8, 9, 10, 11 நான் வந்து பாத்தீங்கன்னா பியூர் போலர்ஸ் வச்சுதாங்க போவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போடுறதுக்கு முன்னாடி. நீங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா குஷன், அதாவது வாஷிங்டன் சுந்தரா விளையாடிட்டு ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலரை வச்சுக்கிட்டு ரிமைனிங் ஸ்பின்னர்ஸை மட்டுமே கூட விளையாடலாம் இந்தியா. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜில கூட அவங்க போவாங்க. பட் நான் என்ன நினைப்பேன்னா பெட்டர் டு கோ வித் 4 ஃபுல் போலர்ஸ். அப்பதான் அவங்களோட பொட்டன்ஷியல நம்மளால பார்க்க முடியும். சோ நம்பர் 8 நான் வில் பிளே குல்தீப் யாதவ். ஏன்னா அவரும் இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. சோ கண்டிப்பா அவருக்கும் கேம் டைம் தேவை. சோ நம்பர் 9 வில் பிளே முகமது ஷமி. 10 ஹர்ஷதீப் சிங். நம்பர் 11 டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா நீங்க வருண் சக்கரவர்த்தியை ஸ்குவாட்ல எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு செட் ஆவாரா, ஒரு செக் பண்ணலாம், செம்ம ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லிதான் உள்ள கொண்டு வரீங்க. சோ இவரை வந்து ஸ்குவாட்ல எடுத்துட்டு நீங்க பிளேயிங் 11ல விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சுத்தமா லாஜிக்கே இருக்காது. சோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் டீம் இந்தியா. பட் கம்பீரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த 8வது பொசிஷன்ல எப்படியாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன் தேவைன்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தரா கூட விளையாடலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ இங்கிலாந்தோட பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் டக்கெட் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. நம்பர் 3 ஜோ ரூட் வர போறாரு, which is going to be a big plus for England. நம்பர் 4 வந்து ஜாஸ் பட்லர் கேப்டன் விளையாடுவாரு. நம்பர் 5 ஹாரி ப்ரூக். நம்பர் 6 வந்து லிவிங்ஸ்டன். அண்ட் நம்பர் 7 ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன் விளையாடுவாரு. 8 வந்து பாத்தீங்கன்னா பிரைடன் காஸ். 9 வந்து அதில் ரஷீத். 10 ஜோஃப்ரா ஆர்ச்சர். 11 நான் டெஃபினட்டா சகீப் முகமது விளையாடுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்வுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சகீப் முகமது நியூ பால்ல சூப்பரா போடுவார். ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு ஃபெசிலிட்டியை இங்கிலாந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸ் எடுக்கிற திறமை இருக்கு நியூ பால்ல. ஸோ அதனால சகீப் முகமது விளையாடினாங்கன்னா லாஜிக் நிறைய இருக்கும்ன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் முக்காவாசி இந்தியன் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பேட் சும்மா அப்படி விடுவாங்க. ஸோ இவர்கிட்ட அந்த ஒரு நல்ல அவுட் ஸ்விங் இருக்கு சகீப் முகமது கிட்ட.
ஸோ அதை வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து எந்த பிளேயிங் 11ல போவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேலஞ்ச் இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்பின் சேலஞ்ச் இருக்க தான் போகுது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வேற ஆட் பண்ணிருக்காங்க ஸ்குவாட்ல. டெஃபினெட்லி அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சேலஞ்சை வந்து நிஜமாவே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஓகே, எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனா இங்கிலாந்து போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. பிகாஸ் அவங்க T20ல சூரியகுமார் யாதவ், சாம்சனை தவிர மற்ற எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போலர்ஸ் அடிச்சு துவைச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு ஓடிஐ இந்தியா பேட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு போலிங் போடுறதுக்கு நிஜமாவே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவலா இங்கிலாந்து போலர்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸா வந்து அமைய போறாரு இந்த சீரீஸ்ல இங்கிலாந்துக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இப்பதான் SA20 விளையாடிட்டு வராரு. டஃப்பான கண்டிஷன்ஸ்ல கூட ரன் ஸ்கோர் பண்ணிட்டு வராரு. டெஃபினட்டா அவரோட இன்க்ளூஷன் இட்ஸ் கோயிங் டு ஆட் மோர் வேல்யூ டு த இங்கிலாந்து. பிகாஸ் பேட்டிங் மட்டும் இல்லைங்க, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இட் மைட் பி வெரி எஃபெக்டிவ் இந்த சீரீஸ்ல. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பின் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவரால் இந்த நாக்பூரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஜெனரலா ஃபிளாட் ட்ராக் தாங்க நாக்பூர்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எந்த டீம் டாஸ் இன் பண்றாங்களோ போலிங் தான் எடுப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா டே நைட் மேட்சஸ்ல டெஃபினட்டா டியூ வரும், ஹெவி டியூ இருக்கும். பாலை கிரிப் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல போலிங் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பீங்க ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா பாலை கிரிப் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு எக்ஸ்ட்ரா சீமரோட போகணும்னு சொல்ற ரீசன். போவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இந்தியா, ஃபுல் ஸ்பின்னர்ஸோட போனாங்கன்னா. பட் டாஸை தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூல ஸ்பின்னர்ஸ் வந்து பாலை கிரிப் பண்றது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நாக்பூர் ஜெனரலாவே நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக்கா தான் அமைய போகுது. ஸோ இங்கிலாந்து வில் பி ஈகர் டு வின் த டாஸ் அண்ட் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவரால் இந்த சீரீஸ்க்கு நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, T20 சீரீஸ் மாதிரி இந்த சீரீஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. ஓகே, இந்தியா 3-0 அடிச்சிருவாங்க, இல்ல இங்கிலாந்து 2-1 வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐல இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா, ரெண்டு டீமுக்குமே கண்டிப்பா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஸ்பின் கஷ்டப்படுறாங்க. இந்தியாவோட இந்த பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் வந்து ஃபார்முக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. விராட் கோலியா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், ரோஹிதா இருக்கட்டும், அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் வராரு. ரிஷப் பண்டோ, KL ராவலும் ஆஃப்டர் லாங் டைம் 50 ஓவர்ஸ் விளையாட போறாங்க. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ இது எப்படி கோப் அப் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ என்ன பொறுத்து நான் 50-50 தான் சான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ரெண்டு டீம்லயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ யார் வின் பண்றாங்களோ ஆப்வியஸ்லி அவங்க தான் இந்த சீரீஸை வின் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கிரிப் இருக்கும் டெஃபினட்டா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சோ என்னோட கருத்தை நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். உங்களுக்கு சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.